நான் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு வேக வைப்பேன். ஸோ தட் நம்ம நல்லா வெந்து உள்ள வந்து அந்த மஞ்சக்கரு வந்து ப்ளூ கலர்ல, கிரே கலர்ல ஆகும். செம்மையா இருக்கும் டேஸ்ட்டும். நல்லா வெந்திருக்கும். ஸோ அதனால அப்படி பண்ணுவேன். அண்ட் கிச்சன் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் நான் எல்லாரும் கிளம்புனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா, நெக்ஸ்ட்டு பெட்ட வந்து இற கட்டுவேன். ஸோ பெட் வந்து நீட்டா, க்ளீனா இருந்தா தான் நம்மளுக்கு கொஞ்சம் பார்க்கவே நல்லாயிருக்கும். இல்லைனா ஒரு மாதிரி மைண்ட் கொஞ்சம் அப்படியே அப்செட்டா இருக்க மாரி ஃப்ரெஷ்ஷா ஃபீல் ஆகாது. ஸோ நான் ஃபஸ்ட்டு எடுத்தோனே பெட்ட நல்லா உதிரிட்டு அந்த தலகாணி, பெட்ஷீட் எல்லாமே மடிச்சு வச்சுருவேன். யூசுவலா நான் சொல்லுவேன், யார் லாஸ்ட்டா எழுந்து வரீங்களோ அவங்க தான் மடிக்கணுன்ட்டு. ஆனா அது நடக்கவே நடக்காது. ஸோ நானுமே வந்து மார்னிங்கில இந்த மாரி கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுருவேன். அண்டு இந்த மாரி நல்லா மடிச்சு வச்சுட்டு, நல்லா ஃபஸ்ட்டே பெருக்கிடுவேன் நானு காலையிலேயே. அண்ட் பெட்டு ஏற கட்டுறது மட்டும் கொஞ்சம் லேட்டா பண்ணுவேன். கிச்சன் வேலைலாம் முடிச்சோனே. ஏன்னா, என் பையனுக்கு லன்ச் ரெடி பண்ணணும். அப்புறம் மார்னிங்கே நல்லா குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். அண்ட் அவங்களாம் ஸ்கூலுக்கு, ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறம் நான் இந்த வேலைலாம் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ எனக்கு வந்து பெட் வந்து நீட்டா இருந்தா தான் கொஞ்சம் மைண்ட் வந்து நல்லா காமா இருக்க